guys, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கிறிஸ்மஸ் vlog பார்க்க போறோம். ரொம்ப அமைதியா இருக்கறதால அமைதியா தான் பேச முடியும். அப்புறம் என்னன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் கோலம் போட்டுட்டு இருக்கோம். நான் கோலம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமாங்க, நானும் அப்படியே குடுகுடுன்னு போயிட்டு கோலங்கள் கோலங்கள் அறியாத கோலங்கள் அப்படின்னு பாட்டு பாடிட்டே கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு நானும் என் தங்கச்சி போட்ட கோலம் இதுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், டெய்லி மார்கழி கோலம்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கைஸ், நம்ம வந்து இப்போ கடைக்கு போகிறோம். கைஸ் எவ்வளோ வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு காய்கறி கடைக்கு போனோங்க. காய்கறி கடைக்கு போயிட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்தோம். நான் பீன்ஸு கேரட்லாம் காமிக்கிறது வச்சுட்டு என்னடா வெஜிடபிள் பிரியாணிஸ் வாங்கினோம் நினைக்காங்க. சிக்கன் பிரியாணி என்றைக்குங்க நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிடாம இருந்திருக்கோம். அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு விடவா செய்வோம். அப்படியே நேராக வண்டியை முட்டை கடைக்கு விட்டாச்சு. போயிட்டு முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கிளோட நம்பர் போட்டு விட்டுலாம் தருவாங்க. ஆமாம் கைஸ், உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து ரெட்டைக்கரு முட்டைலாம் வாங்கிக்கலாம். அது கூட அங்கிள் வந்து தேங்காயும் விற்கிறாங்க. நீங்கள் சுப முகூர்த்தம், அதாவது கல்யாணம் சடங்கு இந்த மாதிரி நீங்கள் பெருசாக ஆர்டர் எதாவது எடுக்கிறீங்கன்னா முட்டையும் தேங்காவும் இவங்ககிட்ட நீங்கள் சேர்த்தே வாங்கிக்கலாம். அவங்களோட ஃபோன் நம்பரும் அதுக்கப்புறம் அவங்களோட லொக்கேஷனும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக போய் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் அப்படியே நேராக வடக்கடைக்கு போயிட்டோம். மதியானம் தான் பிரியாணி சாப்பிட போகிறோமே, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப எதாவது சமைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போய் கொஞ்சமாக வடை வாங்கிட்டு அப்படியே அதை வந்து காலையில் டிஃபனாக முடிச்சுக்கலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணிட்டு போயாச்சு. அப்புறம் அப்படியே காலையில் வந்து என் கோலத்தை பார்த்தா எனக்கே அழகாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவும் நின்று ரசிச்சுட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கூட கேட்டேன், எப்படி என் கை வண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பர் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படியே என்னை கேமராவில் புகழ நான் ஒரு ப்ரௌட் ஸ்மைலை போட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன். More moments later. Guys, வணக்கம் and welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்மஸ் vlog. ஆகடுக்கு சொன்னா ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கே. சும்மா எதனா பேசு. டேய், அவன் அம்மா பத்தி பேசினாடா. அம்மா பத்தி பேசினா நீ சும்மா இருப்பியா? What did my mom do? சும்மா பேசுனா என்னத்தையோ பேச ஆரம்பிச்சிரியே எப்படி? நீ தானே பேசுனே. நீங்க வாடா இந்திரமா. நீலாம் ஒரு ஆளே கிடையாது. An eternity later. நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் guys. என்னென்னா வந்து இப்போ கிராம்பு வந்து நல்ல சூடான எண்ணெயில் போட்டால் வெடிச்சிடும். ஸோ வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நான் மூடி வச்சு ஒரு வீடியோ எடுத்தேன், அதை வந்து உள்ளே ஆட் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு பெரிய மூடி போட்டு பூட்டிக்கோங்க, சரியா? அப்போ தான் வந்து இது கிராம்பு தெரிக்காது. ஒரு 2 minutes கழிச்சிங்கன்னா எல்லாம் பொரிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்துகிட்டு அது நார்மலாக சமைக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன தீஸ்தா காலையில் ஆரம்பிச்சிட்ட போல? வெயிட் பண்ணிருக்கேன். நான் சொல்ல நினைச்சேன், ரொம்ப இன்னைக்கு வந்து ஒரு சண்டே ஃபீல் கிடைக்குது. ஏன்னா கிறிஸ்மஸ்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் புதினா உரிச்சிட்டு இருக்கேன் பிரியாணி. நீ என்னமோ கேட்டியா? என்னது தொப்பி? காலைல விடிஞ்சதுலேருந்து ஆடி வரைக்கும் தொப்பியோட தான் சுத்துவீங்களோ? ஆமா, ஏசா பிறந்திருக்காருல. ஏசுவா வந்து தொப்பியோட இன்னைக்கு நான் தான் சாண்டா கிளாஸ், ஃபீமேல் சாண்டா கிளாஸ். நான் கிஃப்ட் தான். இல்லை நீங்கள் தூங்கும் போது இதோட தான் தூங்குவேன். நீ இப்போ வேணா பாரு, தூங்குறப்ப இன்னைக்கு வந்து 12 o'clock வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ் வைப்பில் நம்ம இருக்கணும். அதனால நான் பயப்பட நினைச்சிங்களா? என்ன உங்களை எல்லாம் பார்த்து ஓடி ஒளியறதுக்கு நான் முயல்லடா புயல். ஓகே ஓகே கைஸ், எதுக்கு வெண்ணி ஊற்றிட்டு இருக்கு இதில்? ஏன்னா இப்போ வந்து நார்மல் தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, இந்த மசாலாவோட டேஸ்ட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளெண்டான மாதிரி தெரிஞ்சிடும். பிளெண்டுனா சேர்றது ஆக்சுவலி என்னென்னா வந்து கம்மியான மாதிரி தெரியும். வெண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை கறி வேகலாம் வெந்துடும், அந்த மசாலா டேஸ்ட் அப்படியே இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு இப்போ சீக்கிரம் வேலை முடியுதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே பாரு. இப்போ நான் என்ன பண்ணிடலாம்னா ஒரு 2 minutes அரிசியே போட்டுடலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும். அதுக்காக வெண்ணி சேர்க்குறது. அதெல்லாம் சரி மேடம், தொப்பி எங்க?
ஏதோ நைட்டு வரைக்கும் கழட்டவே மாட்டேன், தூங்கும் போது அதோட தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா வந்து கொஞ்சம் குட்டி தொப்பியாக வாங்கிட்டேன் போல. அது என்னன்னா மண்டையை யாரோ ரொம்ப இப்படி அழுத்தி பிடிச்ச மாதிரி இருக்கு. ஏன் மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற? இதுக்குதான் சைஸுக்கு ஏற்ற தொப்பி வாங்கணும். திரும்ப சாப்பிடும்போது போட்டுருவேன், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க காய்ஸ். திரும்ப அதை எடுத்து மண்டையில் மாட்டி போராடுற வரைக்கும் போராடி பார்க்குறோம். முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி கொடுத்து செத்து போயிடுறோம். இப்போ ரொம்ப வேர்த்து குக்கிங் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் லைட்டாக வேர்க்குது, அதனால தான் சாரி. More moments later. யாரும் போட்டு தள்ள போறீங்க கத்தி எடுத்துட்டு? நீங்களா எதுக்கு அப்படி பண்ணீங்க? மணி அடிச்சிங்களே எதுக்கு? மணி வரேன். இங்கே வந்து நம்ம பாம்பு நண்பர்களும் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, அதனால எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் மணி அடிச்சுட்டு போயிடுவாங்க. இருந்தாங்க அப்படின்னு நினைச்சு சொல்லு. அதான் இருந்தாங்க, ஒருவேளை இருந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. நான் உள்ளே வரணுமா? 1 2 அது ஞாபகம் இருக்கா? இல்ல போ. ஞாபகம் இல்லையா உனக்கு? என்னது 1 2 பிஜேபி டாக்ஸ் பார்க்கல இல்லையே. முதல்ல ஹர்ஷத் சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 3 போதும், 2 என்ன போதும் சாப்பிட்டு போதும் தனியாக எடுத்து வேற இடத்துல வச்சுட்டு. இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் எதுக்கு வந்து இதை இப்போ உடச்சி விட்டீங்கன்ட்டு. உடச்சு விட்டுருக்கேன், ஒன்னே உடச்சு விட்டுருக்கேன். போயிட்டு ம் இந்த ரெண்டையும் அறுத்து எடுத்து வேற இடத்துல வச்சிடலாம். ஏன் உடச்சி விட்டீங்கன்னு சொல்லுங்கள். அது வந்து அதை எடுத்து அப்படியே மிதிச்சு விட்டாதான் வந்து கொலை தள்ளும். வாழைப்பழம் அதெல்லாம் முளைக்கும் என்ன? ஓகே ஃபைன். கொடுத்து கழுவி சொல்லு, என்ன யூஸ் பண்ணுவோம். More moments later. நக்கிட்டு பரம்பரை நீ நக்கிட்டே இருக்கு. An eternity later. நான் நேற்று தேய்ச்சேன். ஏமாண்டே அந்த மாதிரி கேமரா வச்சு எடுத்துருக்கு. ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது, ஃபோட்டோ எடுக்கிறோம் நம்ம. இப்போ நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போகிறோம் கைஸ். போயிட்டு உங்களுக்கு லாக் எடுத்து அனுப்புகிறோம். அப்படிங்களா? ஒர்க்கு போயிடுவாங்களா? இல்லை வேலை ஒர்க் பண்ணுறாங்களா? தாத்தா வந்து என்ன தருவேன்னாரு? சரி சொல்லு, தாத்தா என்ன தருவேன்னாரு? நீ என்ன கேட்ட ஃபர்ஸ்ட் தாத்தாட்ட சொல்லு. கையில் இருக்க கிஃப்ட் தான் வேணுமா? தாத்தா கையில் இருக்க கிஃப்ட் தான் வேணுமா? ஓகே ஓகே. அவரே நைட்டு தூங்குவேல, தூங்குனப்புறம் அந்த இந்த இதில் சொல்லு, நிறைய பேர் பார்ப்பாங்க. இதை சொல்லு, வீடியோவில் சொல்லு. என்ன கேட்ப? என்ன பேச போன? இப்போ நீ மைக் ஸ்டாண்ட் வேணும், இல்லை என்ன பேச போன? கையில் இருக்க கிஃப்ட் வந்து தந்துருங்க தாத்தா, அதானே? என்னென்ன சொல்லு, என்ன கேட்டு அங்க பாரு. இங்க பாரு, அக்காட பாரு. சொல்லு சொல்லு. என்ன திங்ஸ்? என்ன திங்ஸ்ன்னு சொல்லு, அப்பதான் தருவாங்க ஏசப்பா. உடனே கொடுக்க மாட்டாரு. தாத்தாவுக்கு தெரியும். நேரா உட்காரு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அவர்தான் சாப்பிடுறாங்க. வரும்போது மறக்காம. சூப்பர் சூப்பர். நீ சொல்லிருக்கியா? நீ சொல்லிருக்கியா? நீ சொல்லிருக்கியா? எனக்கு தெரியாது. அப்படியே திஸ்தா டாக்டர் துண்டு போட்டாங்க. போயிட்டா பிரைஸை எப்படியா வாங்கிட்டு வந்தேன் தாத்தாட்ட இருந்து. ஆமாம்மா, தாத்தாட்ட கேள்வி தருவாங்க. எடுத்துட்டு ஃபைனலி நாங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு. ஓடிக்கிறேன்.
வந்துருக்கு எவ்வளோ என்ன பிடிக்க முடியாது. இனிமே நான் தானா? என்னோட இந்த ஹெச்டி பெல் கோலத்தை யார் அடிச்சா தெரியுமா? கருப்பனும் ஃப்ரெண்ட்ஸும். டீஸ்டா கொஞ்சம் போட்டு விடுங்க, டிவி போட்டு விடுங்க. பிக் பாஸ் உனக்கு அந்த பார்வதியோட அம்மா தான் முக்கியம் இல்லை? சரி முடிச்சுடு. என்ன பண்ணணும்? ஓகேவா? என்ன பண்ணான்னு என்கிட்ட கேட்டா கொஞ்சம் 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 இங்கிட்டு அவ வேற சலசல பேத்திக்கிட்டு இருக்கா. மைக் இல்ல நம்ம கிட்ட, இந்த மாதிரி கொஞ்சம் குவைட்டா மண்டே அடிச்சு உட்காருன்னு சொல்லுங்க. A few moments later. கைஸ், ஆக்சுவலி இந்த vlog முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் இருந்தோம். நீங்களும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க கிறிஸ்மஸ் அன்னைக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.